திரு சோமு, இப்போ அநேகமாக ஒரு 6 மணி 7 மணி போல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூரில் அந்த காவல் நிலையத்தை சென்றடைவார் அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு தற்போதைக்கு இருக்கிறது. இந்த விவகாரத்தில் உங்களுடைய முதற்கட்ட பார்வை, then we can have a discussion. முதல் விஷயம், உதயநிதி ஸ்டாலின் பேசிய முறை, பேசிய விதம் அனைத்தும் தவறு, அதுல மாற்றுக்கிறது இல்லை. அதே நேரத்துல இதுக்காக கைது செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே துணியில ஏற்கனவே முதலமைச்சர் சி ஜோசப் விஜயும் பேசியிருக்காரு. இப்ப என்னன்னா, அவர் எப்ப பேசினாரு? இல்ல கவர்ச்சிங்கிறீங்களா, நான் என்ன அப்படிங்கறதுல சொல்ற வார்த்தையை விட சொல்லாத வார்த்தைக்கான அர்த்தம் இருக்கு. ஒண்ணு, அதுவும் பெண்களை இழிவுபடுத்தக்கூடியதுதான். தவிர இவருடைய இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, இவர் சொன்னாரு சட்டமன்ற உறுப்பினர்களை கதவை சாத்தணும் அப்படின்ட்டு. ஒருத்தரை அவர் அனுமதி இல்லாமல், அனுமதியோட யாரும் கதவை சாத்துன்னு சொல்ல மாட்டாங்க, அத்துமீறி இப்படி கதவை சாத்துன்னு சொல்றதும் சட்டப்படி தப்பு தான், அது தண்டனைக்குரிய குற்றம் தான். அதுவும் இப்படிதான் நம்ம பார்த்தோம். இப்ப பதிலுக்கு அவங்க சொல்லுவாங்கன்னு வச்சீங்களேன், அந்த இவர் எம்எல்ஏ மார்க்கண்டையன் பேசினார்ல, எலும்பு இருக்காது அப்படின்னு. அப்ப அவரு வார்த்தை சொல்லலாம், இல்லங்க எலும்பு இருக்காதுன்னு சொன்னது நான் எலும்பு மசாஜ் பண்றதுக்காக சொன்னாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால இதுல வார்த்தை விளையாட்டு, சட்டத்துக்கு உள்ளார புகுந்து வர்றது, இதெல்லாம் விட்டுருவான். பொதுவாக தரம் தாழ்ந்து பேசுவது என்பது மிக கேவலமான விஷயம், யாரு பேசினாலும். இதுல ஒரு நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்தமா இந்த தரம் தாழ்ந்துங்கிற வார்த்தை வரக்கூடிய விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்களை முன்வைத்தே இருக்கு. இப்படிதான் இருக்கு, காலங்காலமா இங்கதான் இருக்கு. இது இன்னைக்கும் இந்த ஒரு முன்னேறிய ஒரு காலகட்டத்துல ஒரு நாகரிகமான உலகம்னு சொல்லிக்கிறோம். இன்னும் அது தொடர்வது அப்படிங்கிறது இருக்குல்ல, இதுக்கு ஒட்டுமொத்த எல்லாரும் சேர்ந்து இதுல அதை மாத்தணும். இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒரு தலைவர் இப்படி அசிங்கமா, ஆபாசமா, தரக்குறைவா, இழிவா பேசுறாருன்னா, அது எந்த கட்சி தலைவரா இருக்கட்டும், அவருடைய கட்சி தொண்டர்கள் அதை ஆதரிக்கிறத பாக்குறோம். அது ஒரு ஒட்டுமொத்தமா சொல்ல போனா ஒரு சமூக மனநோய் இருக்கு. இதுவே எதிர்த்தரப்பு தலைவர் பேசுனாங்க அப்படின்னா அப்ப மட்டும் நியாயத்தை பேசுவாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு தொண்டர் ஒரு தலைவர் தொண்டர்களை வழிநடத்துறது மட்டும் இல்ல, தொண்டர்களும் தலைவர்களை வழிநடத்தணும். தவறா பேசுனாங்கன்னா அதை ஆதரிக்கமாவது இருக்கணும். ஆனா இங்க ஒட்டுமொத்த சமூகமே பார்த்தா சீல்படிந்து இருக்கிற ஒரு விஷயத்தை தான் அது காட்டு. இது உதயநிதியை வச்சு மட்டும் நான் சொல்லல. இது நீங்க ஓவர் a period of time திரு சோமு, நீங்க தமிழக அரசியல நீண்ட காலமாக பார்க்கிறீங்க. இது ரொம்ப வருஷங்களாகவே இந்த மாதிரியான பேச்சுக்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு எல்லா கட்சிகளுமே சொல்லுவாங்க, உங்க கட்சியில பேசலையா, உங்க கட்சியில பேசலையான்னு எல்லா கட்சிக்கும் ஒரு உதாரணம் வச்சிருப்பாங்க. பட் ஓவர் டைம் இதற்கான டாலரன்ஸ் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில குறைஞ்சிட்டு வருது. இது மக்கள் இப்போ இன்னும் கூடுதலா இதெல்லாம் ரசிக்காம இருக்காங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்ற ஒரு சலிப்பு மக்கள்கிட்ட வருதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வழக்கமான இதெல்லாம் அரசியல்ல சகஜம்னு எடுத்துட்டு போறாங்கன்னு ஒரு பார்வை இருக்கா? இல்ல, இது வழக்கத்தை விட இந்த ஒரு தவறான உணர்வு அதிகமா வெளிப்படுறதான் இப்ப நம்ம உணர முடியுது. என்னன்னா, பொதுவா எல்லா வித குணங்களும் எல்லாருக்கிட்டையும் இருக்கும், ஆனா வெளிப்படுத்த தயங்குவாங்க, அந்த வெளிப்படுத்த வாய்ப்பு இல்லாம இருக்கும். இப்ப இந்த சோசியல் மீடியாங்கிறது தங்களுடைய முகம் காட்டாமல் தன்னுடைய ஒரு ஐடென்டிட்டி, வேற ஒரு இது வச்சுக்கலாம், கட்சி ஐடென்டிட்டி மட்டும் வச்சுக்கலாம், தலைவர் படத்தை மட்டும் வச்சுக்கலாம், தான் யாருன்னு வெளிப்படுத்த தேவையில்லைங்கிற ஒரு வாய்ப்பு வர்றப்ப இவங்க அவருடைய வர்க்கங்கள் இன்னும் வெளிப்படுது. இல்ல, வெளிப்படுதுங்கிறது ஒரு பக்கம். அதை தாண்டி இப்போ இது சாதாரண ஒரு ஐடி விங்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படி இருக்கலாம். தலைவர்கள் அந்த மாதிரி பேசும்போது மக்களுக்கும் அதுக்கான டாலரன்ஸ் இருக்கான்னு கேக்குறேன். அதான் சொல்றேன், அது எப்படி வந்துருச்சுன்னா, தன்னுடைய தலைவர் பேசினா அவர் மட்டும் பேசலையே, அதுக்குதான் அப்படி சொன்னாரு, இப்படி பேசினாதான் அவருக்கு புரியும், அதுக்குதான் எங்க தலைவர் பேசினாரு அப்படின்னு ஒவ்வொரு கட்சி தொண்டர்களும் நினைக்கிற மனநிலை வந்துருச்சு. அதுதான் எங்க பெரிய சிக்கலாயி போச்சு. யாரு பேசினாலும் தப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலை வரல. இன்னும் சொல்ல போனா, ஒரு பொதுக்கூட்டத்துல பேசக்கூடிய ஒருவர், அவர் யாரா வேணாலும் இருக்கட்டும், தன்னுடைய மகள்கிட்ட போய் இன்னைக்கு இதை பேசணும்னு சொல்ற அளவுக்கு இருக்கணுமா இல்லையா? அது இல்லைங்கிறது யாருக்கு இழிவு? இந்த சமுதாயத்துக்கும் இழிவு, சம்பந்தப்பட்ட நபருக்கும் இழிவு, அவர் குடும்பத்துக்கும் இழிவு. இல்ல, இப்ப நம்ம அந்த தரப்பு மட்டுமே பேசுறோம். பட் ஆன் தி அதர் ஹேண்ட், பேச்சு கண்டனத்திற்குரியதுன்னு எல்லா தரப்புலையுமே கண்டிக்கிறாங்க. ஆனா அந்த பேச்சுக்கு கைதுங்கிறது ரொம்ப அதீதம் இல்லையாங்கிற விமர்சனமும் சேர்ந்துதானே வருது.
ஆமா அதனாலதான் சொன்னேன். என்னன்னா அப்படி கைது செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருந்தால் முதல்வர் அமைச்சர் ஜோசப் விஜயும் கைது செய்யப்படணும். ஏன்னா அவர் பேசின பேச்சு, நான் என்ன கவர்ச்சிங்கிறீங்க, டேஷ் டேஷ்ங்கிறது, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், முதல்ல கைது பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் சொல்லட்டும். அது மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து நான் அரைச்சி வைப்பேன்னு சொல்றது என்ன, எந்த துணியில சொன்னாரு, இல்ல என்னுடைய பேச்சை கேட்கறதுக்காக தான் அப்படி சொன்னு அவர் சமாளிச்சாருன்னா அதுக்காக தான் சொன்ன. அந்த எம்எல்ஏ என்ன சொல்றாரு, எலும்பு இருக்காதுன்னு நான் சொன்னது மசாஜ் பண்ணி விடலாம் அப்படின்னு அவருக்கு சொல்லுவாரு. அப்ப இதுக்கு வந்து உதயநிதி அதாவது ஒரு அவதூறு வழக்கு தொடுக்கலாம், அதை எதிர்கொள்ளலாம் அரசு, அவரும் எதிர்கொள்ளட்டும், நடக்குது. இதற்கு கைதுங்கிறது அதீதமான ஒரு விஷயம். அப்படி கைது செய்ய வேண்டும் என்றால் முதலமைச்சர் ஜோசப் விஜயும் கைது செய்ய வேண்டும். அதுதான் நியாயம். ரைட். நன்றி திரு சோமு, விரிவான உங்கள் பார்வைகளை பதிவு செய்வதற்கு. நேர்களே, நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து தஞ்சாவூர் நோக்கி அவரை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். தஞ்சாவூர் தெற்கு காவல் நிலையத்தில் அந்த விசாரணையானது நடைபெறும் அப்படின்னு நமக்கு புரிகின்றது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.